நேர்பட பேசு தேசங்களை தாண்டி பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் போன வீடியோவில் ட்ரம்ப்பு சீனா கொடுத்த அந்த ராயல் எம்பையர் வரவேற்பை பற்றியும் 250 பில்லியன் பிஸ்னஸ் டீலை பற்றியும் பார்த்தோம். அப்பாடா, உலகத்தோட 2 பெரிய அண்ணன்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீ உலகத்தில் பஞ்சாயத்தே இல்லை, எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டப்பதான் கதவு மூடப்பட்டது, கேமராக்கள் வெளியேற்றப்பட்டன. இப்போ சில கேள்விகள். கேமராக்கு முன்னாடி சிரிச்ச ஜின்பிங் கதவுக்கு பின்னாடி ட்ரம்ப் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னாரு? வடகொரியா விஷயத்துல சீனா ஏன் பின்வாங்குச்சு? ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் உலுக்கிய அந்த ட்ரேட் வார் இந்த விசிட்ல எப்படி விதை போடப்பட்டது? வாங்க சர்வதேச அரசியலோட அந்த இருண்ட பக்கத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுமே. 2017 உலகத்துல இருந்த மிகப்பெரிய தலைவலி யாருன்னு கேட்டா அது வடகொரிய அதிபரோட கிங் ஜோங் உன் தான். அடுத்தடுத்து மிசைல் டெஸ்ட் பண்ணி பாம் இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவை ஃபயர் அண்ட் ஃபெரி மிரட்டலுக்கு விட்டு இருந்த காலம் அது. வடகொரியா இருக்கிறதுல ஒரு பெரிய சப்போர்ட் சீனா மட்டும்தான். அவங்களோட பொருளாதாரம் சீனா மூலம் தான் ஓடுது. பீஜிங்கில் நடந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் ஜின்பிங் முகத்தை நேரடியாக கேட்டார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருக்கான், அவனுக்கு கொடுக்குற ஆயில சப்ளையும் பண உதவியும் நீங்கள் ஏன் இன்னும் நிறுத்தலை? நீங்கள் நினச்சா ஒரே நாளில் அடக்க முடியும். அதுக்கு ஜின்பிங் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் வேணா யூஎன் சாங்ஷனை வேணா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் வடகொரியா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு எங்களால் ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஏன்னா வடகொரியா அழிஞ்சா அமெரிக்காவோட ஆர்மி நேராக சீனா பார்க்லோரில் வந்து உக்காந்துடும். சீனாவுக்கு பயம். இந்தாங்க 2 பேருக்கு நடுவில் முதல் விரிசல் விழுந்தது நண்பா. அடுத்ததா ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுதான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட், அறிவுசார் சொத்துரிமை திருட்டு. அமெரிக்காவோட கம்பெனிகள் சீனாவில் போய் பிஸ்னஸ் பண்ணுனா அவங்களோட டெக்னாலஜி ரகசியங்களை சீனா கம்பெனிகள் கூட கட்டாயம் ஷேர் பண்ணணும். ஒரு ரூல் இருக்குது. அது பிஸ்னஸ் கிடையாது, இது பகல் கொள்ளை. எங்களோட கார் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் நீங்கள் காப்பி அடித்தா உங்கள் நாட்டு கம்பெனிக்கு கொடுத்து எல்லாங்களையும் காலி பண்ணுறீங்க. அமெரிக்கா டீம் பயங்கரமாக கத்துறாங்க. ஜி ஜின்பிங் இதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. நாங்கள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறோம், ஆனால் எங்கள் நாட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். கம்ப்யூட்டர் போல் ஸ்ட்ரைட்டாக நின்னார். அமெரிக்கா டமோஷன் உடைஞ்சி மேட் இன் சைனா 2025 மூலமாக உலகத்தோட டெக்னாலஜி கிங் ஆகணும்னு சீனா போட்ட மாஸ்டர் பிளானை மாற்ற அவங்க ரெடியாக இல்லை. வியாபாரம் வடகொரியா தாண்டி 3வது உலகப் போர் வர்த்தகத்துக்கு வாய்ப்பு இருக்கிற இடம் எது தெரியுமா? அதுதான் சவுத் சீனா சி, தென் சீன கடல் பகுதி. சீனா அந்த கடல் முழுக்க அத்துமீறி குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டை உருவாக்கி மிலிட்ரி ஃபேஸ் அமைச்சு இந்த கடல் எனக்கே சொந்தம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் உலநாடையெல்லாம் இது சர்வதேச கடல்வழி, இது எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. மீட்டிங்கில் ட்ரம்ப் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன், அதாவது கடல் வழியில் சுதந்திரமாக கப்பல் போகணும், நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக போட்டார். ஜின்பிங் கூட கூலாக அது எங்களோட வரலாறு பூர்வமான எல்லை, அது நாங்கள் சமரசம் பண்ண மாட்டோம், கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது நண்பா? எவ்வளவுதான் கட்டுப்பிடிச்சு ஃபோட்டோ எடுத்தாலும் உலகத்தில் நம்பர் 1 அடிக்கிற போட்டி வரப்ப 2 பேருமே 1 இன்ச்சு கூட இறங்கி வர தயாராக இல்லை. ட்ரம்ப் சீனா விசிட்டை முடிச்சுட்டு ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் ஏறி அமெரிக்காவுக்கு பறந்து சில மாதங்களில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ரெட் கார்பெட் மரியாதை, அந்த ஐபேட் பாட்டு அக்ரிமெண்ட் எல்லாமே காற்றுல பறந்துச்சு.
2018ல் சீனா மேல பில்லியன் கணக்கு டிராஃபிக் விதிச்சாரு. பதிலுக்கு சீனா அமெரிக்கா மேல வரி விதிச்சாங்க. உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ட்ரேட் வார் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிச்சு. கம்பெனிக்கெல்லாம் சீனாவிலேருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. குளோபல் சப்ளை செயின் கம்ப்ளீட்டாக மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா சீனா நடுவில் நடக்கிற இந்த பனிப்போர், அன்னைக்கு பெய்ஜிங்கில் நடந்த அந்த விசிட் தான் மிக முக்கியமான புள்ளி. உலக அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, சுயநலம் மட்டும்தான் நிரந்தரம். இந்த விசிட் நிரூபிச்சு. இந்த உலக மகா வர்த்தக போரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீனா வல்லரசாகுறத அமெரிக்காவால் தடுக்க முடியுமா? கமெண்டில் பேசுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான சம்பவத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.